நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வீட்டுல சும்மா இருந்த ரேணுகாவுக்கும் பைத்தியம் பிடிச்சிடுச்சு. அவங்களுக்கும் பைத்தியமா? மல்லிகா மகாராணி கிட்ட தானே பைத்தியத்தோட அறிகுறி இருக்குன்னு சொன்னாங்க. இப்பெல்லாம் அவங்கள அரண்மனையில பார்க்கவே முடியல. பைத்தியம் முத்தி போய் எங்கேயாவது ஓடி போயிருப்பாங்களா? என்ன நடந்துச்சுன்னே தெரியல. இப்போ ரேணுகாவும் வீட்டுல கிடையாது. சிவ சிவா, இங்க என்னெல்லாம் நடக்குது? இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் அரண்மனையில நடக்க அப்படி என்னதான் காரணம்? அரண்மனையில இருக்கிறவங்க கோவில் விஷயத்துல தப்பான முடிவெடுத்ததுதான் காரணம். அப்புறம் மல்லிகா மகாராணியவும் இவங்க எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திருப்பாங்க இல்லையா? ஆமா, அவங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருந்தா அவங்க இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் ரேணுகாவுடைய அம்மா தான்னு கேள்விப்பட்டேன். அதுக்கான தண்டனை தானே இப்ப அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. தான் மகளுக்காக அவங்க எந்த ஒரு கொடுமையும் செய்ய தயாரா இருந்தாங்க. ஆனா யாருக்காக இதெல்லாம் செஞ்சாங்களோ அவங்களே பைத்தியம் ஆயிட்டாங்க. அது அப்படித்தானே நடக்கும் காரியஸ்தரே. இல்லன்னா தேவி மகமாய சத்திய சொரூபனின்னு சொல்ல முடியுமா? நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க. எல்லாம் தேவியோட மகிமைதான். அம்மா நாராயணா, தேவி நாராயணா, லட்சுமி நாராயணா, பத்ரி நாராயணா. அம்மா நாராயணா, லட்சுமி நாராயணா, தேவி நாராயணா, பத்ரி நாராயணா. அம்மா நாராயணா, லட்சுமி நாராயணா, தேவி நாராயணா, பத்ரி நாராயணா. அம்மா நாராயணா, லட்சுமி நாராயணா, தேவி நாராயணா, பத்ரி நாராயணா. அம்மா நாராயணா, தேவி நாராயணா, லட்சுமி நாராயணா, பத்ரி நாராயணா. அம்மா நாராயணா, லட்சுமி நாராயணா, தேவி நாராயணா, பத்ரி நாராயணா. அம்மா நாராயணா, லட்சுமி நாராயணா, தேவி நாராயணா. அம்மா நாராயணா, தேவி நாராயணா, லட்சுமி நாராயணா, பத்ரி நாராயணா. அம்மா நாராயணா, லட்சுமி நாராயணா, தேவி நாராயணா, பத்ரி நாராயணா. இங்க வாங்க. வாங்க. மேல்சாந்தி உங்களை தான் கூப்பிடுறாங்க. இல்ல, அவங்க உங்களை தான் கூப்பிடுறாங்க. உங்க ரெண்டு பேரையும் தான் கூப்பிட்டேன். காது கேக்கல? வாங்கன்றல. நான் உங்களை ஒண்ணு கேட்பேன். நீங்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது. விஷயம் என்னன்னு சொன்னீங்கன்னா? விஷயம் என்ன வேணா இருக்கட்டும், நீங்க மாட்டேன்னு மட்டும் சொல்லக்கூடாது. மாட்டேன்னு சொல்லுவீங்களா? இல்ல. நீங்க மேல்சாந்தி சுவாமியே சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. என்ன விஷயம் சொல்லட்டுமா? நான் தேவி மகமாயிய மனசார நினைச்சுக்கிட்டு பிரார்த்தனை பண்ணணும். ஓஹோ, அதுக்கு என்ன, தாராளமா. ஆனா இப்போ கோவில் நடைய சாத்திட்டமே, இனிமே சாயந்தரம் தான் திறப்போம். நான் பிரார்த்தனை பண்ண நட திறக்கணும்னு அவசியம் இல்ல. என் இதயத்துல குடி இருக்கிற அந்த சாட்சாத் மகமாய் நான் நிம்மதியா உட்காந்து பிரார்த்தனை பண்ணணும். அதுக்கு அமைதியான ஒரு இடத்தை நீங்க ரெண்டு பேரும் தான் எனக்கு உருவாக்கி தரணும். என்ன? கண்டிப்பா தரோம். இங்க இப்போ இந்த இடம் அமைதியா தானே இருக்கு. ஆமா ஆமா, நீங்க பிரார்த்தனை பண்ணலாம். நான் பிரார்த்தனை பண்றதுக்கு காவலுக்கு ஆள் தேவையில்லை. இங்க காவல்காரங்க யாருமே இல்லையே. அப்புறம் எதுக்கு நீங்க ரெண்டு பேரும் எனக்கு தொல்லை கொடுக்க காவல்கார மாதிரி நிக்கிறீங்க? அது நாங்க எதுவும் பேச வேண்டாம். நீங்க இங்க நின்னீங்கன்னா என்னால நிம்மதியா தியானம் பண்ண முடியாது. நான் எங்க தியானம் பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீங்க ரெண்டு பேரும் வழி விடுங்க. அம்மா நாராயணா, தேவி நாராயணா, லட்சுமி நாராயணா, பத்ரி நாராயணா. அம்மா நாராயணா, லட்சுமி நாராயணா, தேவி நாராயணா. அம்மா பகவதி, லட்சுமி நாராயணா, தேவி நாராயணா, பத்ரி நாராயணா. அம்மா நாராயணா, லட்சுமி நாராயணா, தேவி நாராயணா, பத்ரி நாராயணா. सर्वमंगल मांगल्ये शिवे सर्वार्थ साधके शरण्ये त्र्यंबके गौरी नारायणी नमोस्तुते. सर्वमंगल मांगल्ये शिवे सर्वार्थ साधके शरण्ये त्र्यंबके गौरी नारायणी नमोस्तुते. सर्वमंगल मांगल्ये शिवे सर्वार्थ साधके शरण्ये त्र्यंबके गौरी नारायणी नमोस्तुते. सर्वमंगल मांगल्ये शिवे सर्वार्थ साधके शरण्ये त्र्यंबके गौरी नारायणी नमोस्तुते. सर्वमंगल मांगल्ये शिवे सर्वार्थ साधके शरण्ये त्र्यंबके. இங்க நடந்தத உடனே அரண்மனையில போய் சொல்லிடுறேன். சீக்கிரம் சின்ன மகாராஜா கிட்ட போய் உடனே விவரத்தை சொல்லுங்க. கூடவே ஆட்களையும் கூட்டிக்கிட்டு வேகமா வர சொல்லுங்க.
நமஸ்துதே போங்க. சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ர்யம்பகே கௌரி நாராயணி நமஸ்துதே சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ர்யம்பகே கௌரி நாராயணி நமஸ்துதே சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ர்யம்பகே கௌரி நாராயணி நமஸ்துதே சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே வைத்தியர் மருந்தை கொண்டு வரும்போது நீயும் அங்கே இருந்திருக்கணும் பார்த்திபா. எப்படியோ மருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. ரேணுகா முழு பைத்தியமாயிட்டா. இனிமே நீ அதை பத்தி பேசாத, நமக்கு தான் அவமானம். ரேணுகாவோட பைத்தியம் போறதுக்கு என்ன வழின்னு நாம வைத்தியர்கிட்டே கேட்போம். வைத்தியருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அப்படின்னா நீ வைத்தியரை கூட்டிட்டு நேர என்கிட்ட வா, அவர்கிட்ட பேச வேண்டியதெல்லாம் நான் பேசிக்கிறேன். ரேணுகாவுக்கு பைத்தியம் குணமாகிற வரைக்கும் நம்ம அறைக்குள்ள தான் பூட்டி வச்சிருக்கணும். சரி, கிளம்பு. நில்லுங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். எனக்கு இதுல விருப்பமே இல்ல. ஆனா உங்களுக்கு பயந்துதான் அந்த பாவக்காரியை செய்யறதுக்கு இங்க வந்தேன். ஆனா இந்த உலகத்தை ஆளும் தேவி மகமாயி எனக்கு சரியான தண்டனை கொடுத்து என்ன திருத்திட்டா. வேதனையும் வலியையும் தர்றது இல்ல வைத்தியம். வேதனையை போக்கி நிம்மதி, சந்தோஷம், ஆரோக்கியத்தை கொடுக்கறது தான் வைத்தியம். அந்த உண்மையை தெரிஞ்சுக்காம போனதுதான் நான் செஞ்ச பெரிய தப்பு. என்னோட உயிரே போனாலும் இனி வைத்தியத்துக்கு எதிரா எந்த ஒரு தவறான காரியத்திலும் ஈடுபட மாட்டேங்கிற முடிவை எடுத்துட்டேன். பட்னி கடந்தாலும் நான் கத்துக்கிட்ட வைத்திய சாஸ்திரத்துக்கு எதிரா நடக்கவே மாட்டேன். இந்தாங்க, இந்த பணம் நீங்க என்கிட்ட கொடுத்தது. நான் செஞ்ச பாவத்துக்காக நீங்க எனக்கு கொடுத்த கூலி எனக்கு வேண்டாம். இந்த மாதிரி சம்பாதிக்கிற காசு எனக்கு எப்பவுமே வேண்டாம். இத நீங்களே வச்சுக்கோங்க. நீங்க என்ன தவறா நினைக்க கூடாது. நான் மனசார மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தேவி மகமாயி முன்னாடி நின்னு நான் செஞ்ச எல்லா பாவத்துக்கும் மன்னிப்பு கேட்டுட்டேன். நான் வரேங்க. நில்லுங்க. உங்களாலதான் ரேணுகா முழு பைத்தியம் ஆயிட்டா. அது சிறந்த பக்தியான மல்லிகா மகாராணிக்கு செஞ்ச கொடுமைக்கான தண்டனை தான் அது. தேவி அதை ஏன் மூலமா புரிய வச்சிருக்கா. ரேணுகாவுக்கு மருந்து கொடுத்து பைத்தியத்தை தெளிய வைக்கிறதுக்கு உங்களுக்கு கடமை இல்லைன்றீங்களா? அந்த கடமையை நிறைவேற்ற என்னால முடியாது. எல்லாம் தேவி மகமாயியோட தீர்மானம் தானே. அவளோட சன்னதியில போய் மன்னிப்பு கேளுங்க. இதுக்கு வேறொரு பரிகாரம் இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லை. இப்ப நாம என்ன மாமா செய்யறது? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சாமி, என் பொண்ணு கோயிலுக்கு வந்திருந்தாளா? வந்தாங்களே. அவ போயிட்டாளா? இல்ல, அதோ அங்க உட்கார்ந்து வேண்டிக்கிட்டு இருக்காங்க. நீங்க சொல்றது எனக்கு புரியல. அவங்க கிட்ட நான் எதுவும் கேட்கல. புத்தி சுவாதீனம் இல்லாதவங்க கிட்ட கேட்க தைரியம் இல்லாததால தான் நான் எதுவும் கேட்கல. வாடா. சரியான பயந்தாங்கோலி. சிவா சிவா. சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ர்யம்பகே ரேணுகா, கௌரி நாராயணி ரேணுகா, நமஸ்துதே. உனக்கு என்னடி ஆச்சு? சர்வமங்கல என்னாச்சு? மாங்கல்யே ரேணுகா, சிவே சர்வார்த்த சாதகே உனக்கு இப்படி ஒரு சரண்யே நிலைமை வரணும்னு தான் த்ர்யம்பகே உன்னை நான் இங்க நமஸ்துதே. கூட்டிட்டு வந்தனா. கடவுளே, சர்வமங்கல அழாதீங்க மாங்கல்யே மாமி. சிவே நீங்க சர்வார்த்த அழறத சாதகே பார்த்தா எனக்கும் அழுகையா வருது. கௌரி நாராயணி எப்படா அழாம இருக்க முடியும்? என் பொண்ண மகாராணி ஆக்கணும்னு நினைச்சேன். இப்படி சன்னியாசி ஆயிட்டாலே நான் உயிரோட இருந்து என்னடா பிரயோஜனம்? சன்னியாசினியா வருது நல்ல விஷயம் தானே மாமி. அவ பைத்தியம்னு யாரும் சொல்ல மாட்டாங்கல்ல. போடா இங்க இருந்து, விவரம் புரியாம பேசாத. நமஸ்துதே. இருந்தாலும் ரேணுகா ஏன் இப்படி எல்லாம் பண்றான்னு தெரியுமா? பைத்தியம் பிடிச்சதுனால தான் மாமி. போடா இங்க இருந்து, உனக்கு தான் பைத்தியம் பிடிச்சிருக்கு. முழு பூசணிக்காய சோத்துல மறைக்காதீங்க மாமி. பைத்தியம் பிடிச்சி இந்த மாதிரி பிரார்த்தனை பண்றது நானா? உங்க பொண்ணு தானே. போடா போடா, முதல்ல நீ எங்களுக்கு உதவி செஞ்ச வரைக்கும் போதும். வாமா வாமா ரேணுகா,
உன்னோட அம்மாமா? அம்மாவா? அகிலத்த ஆளும் பிரபஞ்ச ஸ்வரூபிணியான ஆதிபராசக்தி மகமாயியை விட ஒரு அம்மாவா? ஐயோ, நீ ஆதிபராசக்தியும் மகமாயும் இல்ல, என் பொண்ணு ரேணுகா. என் முகத்தை பார்த்து பொய் சொல்றீங்களா? என்ன உங்களோட பொண்ணுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? என்னோட தியானத்தை கெடுக்காம இங்க இருந்து திரும்பி போயிடுங்க. ஐயோ, உனக்கு உடம்பு சரியில்லாததுனாலதான் இப்படி எல்லாம் பேசுற. எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்றதுக்கு நீ யாரு? இங்க இருந்து போன்னு சொல்றல. போங்க போங்க. நான் உன் பொண்ணு இல்லைன்னு சொல்றேன்ல. நான் மூவுலகத்தை ஆள்ற தேவி, தேவி மகமாயி. அப்படின்னா என் பொண்ணு எனக்கு திரும்ப கிடைக்க மாட்டாளா? கிடப்பா. உனக்கு உன் பொண்ணு ரேணுகா திரும்ப கிடப்பா. அதுக்காக நீ சில புண்ணிய காரியங்களை இப்பவே செய்ய வேண்டியிருக்கும். என்ன சரியா? சொல்லுமா, என்ன சொன்னாலும் செய்யறேன். எனக்கு ஒரு சிறந்த பக்த இருக்கா, பேரு மல்லிகா. அவளா? இந்த மாதிரி என் பக்தியை நீ பேசக்கூடாது, உதாசீனப்படுத்த கூடாது, அவமானப்படுத்த கூடாது. அப்படி செஞ்சா உனக்கு உன் மக கிடைக்க மாட்டான். இல்ல, அதுக்கு கொஞ்ச நாள் பொறுத்துக்கணும். இனிமே மல்லிகாவை நான் நல்லபடியா பாத்துக்கிறேன். அப்படி செஞ்சா மட்டும் போதாது. நீயும் உன் மகளும் சேர்ந்து நிரபராதியான சாட்சாத் மகமாயியோட பரம பக்தியான மல்லிகாவை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டீங்க. முடிவுல அவளை இந்த தேசம் முன்னாடி பைத்தியக்காரி ஆக்கிட்டீங்க. சொல்லுங்க, நான் சொல்றது உண்மைதானே? மாமி மட்டும் இல்ல, அந்த பெரியவர் கூட இதுக்கு காரணம் தான். தெரியும், எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். மல்லிகாவுக்கு அநியாயமா துரோகம் பண்ணவங்களுக்கு உயிர் சேதம் வராம இருக்க அதுக்கான பிராயச்சித்தத்தை உடனே செய்யணும். நீங்க சொல்றது செய்யறேன், ஆனா எங்களை தண்டிச்சிடாதீங்க. சரி, அப்படின்னா ஒண்ணு கேட்டுக்கங்க. இனிமேலும் மல்லிகாவை பைத்தியமாக்க நீயும் உன் பொண்ணும் முயற்சி பண்ணாதீங்க. அவளை பைத்தியமாக்கிறதுக்கு நீயும் உன் பொண்ணும் எல்லா முயற்சியும் பண்ணீங்கன்னு இந்த மக்கள் முன்னாடி சொல்லணும். என்ன சொல்லவல்ல? சொன்னா மட்டும் போதாது. மல்லிகாவோட வாழ்க்கையில எந்த விதத்திலையும் நீயும் உன்னோட பொண்ணும் தடையா வரக்கூடாது. அப்படி வந்தீங்கன்னா அந்த தடைய நான் உடைச்செறிஞ்சு உன்னையும் உன் பொண்ணையும் அழிச்சிடுவேன். இனி நாங்க தடையா இருக்க மாட்டோம். அப்படின்னா போ. மல்லிகாவோட விஷயத்துல நான் சொன்ன மாதிரி நீங்க செஞ்சு முடிக்கும் போது உன்னோட மகன் ரேணுகா உன்கிட்ட வந்துருவா. போ. இப்ப புரிஞ்சு போச்சு, தேவி இங்க தான் இருக்கான்னு. போடா, போ இங்க இருந்து. அம்மா தேவி, சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. மல்லிகா, களைப்பா இருக்கியே, இந்த தண்ணிய குடிமா. குடிமா. அம்மா, நீங்க கோயிலுக்கு போனீங்கல்ல, அப்ப ரேணுகா பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? போன நிமிஷத்துல இருந்து ரேணுகா கணபதி சிலை முன்னாடி அப்படியே உட்காந்துட்டா. அழுது பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்புறம் ஏமா அவளை யாருமே இன்னும் இங்க கூட்டிட்டு வராம இருக்காங்க? எப்படி கூட்டிட்டு வர முடியும்? பக்கத்துல போறதுக்கே பயமா இருக்குல்ல. அவதான் பைத்தியக்காரி ஆயிட்டாளே தேவி. அவ ஏதாவது பண்ணிடுவாளோன்னு பயந்துகிட்டு தான் பிரபாவதியும் ராதாகிருஷ்ணனும் தள்ளியே நிக்கிறாங்க. ஊர்ல வேற யாருமே இல்லையா அவளை கொண்டு வந்து இங்க சேர்க்கறதுக்கு? சில பேர் முயற்சி செஞ்சு பார்த்தாங்க, ஆனா அதெல்லாம் வீணாதான் போச்சு. அப்ப காரியஸ்தர் சொன்னாரு, யார் எதுவும் பண்ண வேண்டாம், அவ கணபதி சிலைக்கு பக்கத்திலேயே இருந்துட்டு போகட்டும்னு. நீங்க வேலுக்கிட்டியாவது ஏதாவது சொல்லிருக்கலாம்ல, எதையாவது ஒண்ணு செஞ்சு ரேணுகாக்கு எந்த ஆபத்து வராம பாத்துக்கணும்னு. நான் சொன்னேன், ஆனா அவன் கேட்கணும் இல்லையா? உன்னை பைத்தியக்காரி ஆக்கணும்னு நினைச்சாங்கல்ல ரேணுகாவும் பிரபாவதியும். அந்த தெய்வ குத்தத்தை போக்குறதுக்காக வேலுவே நினைச்சாலும் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டான். வேலு ஏன் இப்படி செஞ்சிட்டு இருக்கான்? ராத்திரி வேற ஆயிடுச்சு. ரேணுகா அங்க கோயில்ல இருக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லம்மா? அதையும் நான் வேலு கிட்ட சொன்னேன். செஞ்ச தப்புக்கெல்லாம் உன் கால்ல விழுந்து பிரபாவதிக்கும் அவளோட பொண்ணுக்கும் மன்னிப்பு கேட்கணும்னு தோன்ற வரைக்கும்
ரேணுகாவோட பைத்தியம் நிச்சயம் தெளிய போறதில்லைன்னு அவன் சொன்னான். வேண்டாம், என் கால்ல விழுந்து யாரும் மன்னிப்பு கேட்க வேண்டாம். அவங்க செஞ்ச அநியாயத்தை மன்னிக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன். எல்லாம் உன் நல்ல மனசு போலவே நடக்கட்டுமா? தேவி, அவங்க எனக்கு பண்ண பாவத்துக்கு இது தண்டனையா இருந்தா இந்த தண்டனையே போதும்மா. ரேணுகாக்கு மன்னிப்பு கொடுத்த அவளை குணமாக்கணுமா? அம்மா மகமாய் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ரேணுகா, ரேணுகா, உங்களை யார் என் பின்னாடியே வர சொன்னது? என் கண்ணு முன்னாடி நிக்காதீங்க, எங்க இருந்து போங்க. நீ ஏன் ரேணுகா இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? பின்ன எப்படி பேசணும்? நீங்க பாவம் செஞ்சவங்க. நீங்க என்ன நிறைய தப்பு செய்ய வச்சிட்டீங்க. அதுக்கான பலனை நீங்க அனுபவிச்சே தீரணும். இங்க பாரு ரேணு, தேவையில்லாம என்ன சபிக்காத. இதுக்கெல்லாம் காரணம் இந்த மாமி தான். நீ கொஞ்ச நேரம் சும்மா இரண்டா. நான் சொன்னது உண்மை இல்லையா? எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். நான் எதையும் கேட்க தயாரா இல்ல. நீ கேட்கலன்னா எனக்கு ஒண்ணும் இல்ல. தேவையில்லாம என்ன போட்டு சபிக்காத, நான் வரேன். ஆமா ரேணுகா, நான் தெரியாம ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா அதுக்கு பிராயச்சித்த நானே தேடிக்கிறேன். நிச்சயமா? நிச்சயமா. அப்ப தேவி மகமாயிய மனசுல நினைச்சுக்கிட்டு என் கூட வா. ம். மல்லிகா மகாராணி, கதவை தரங்க. உள்ள போன்னு சொல்றேன்ல. மல்லிகா மகாராணி, இவங்கள பாத்தீங்களா? இவங்க தான் உங்களை பைத்தியமாக்குறதுக்காக பல முயற்சிகளை செஞ்சவங்க. என்னையும் இந்த பாவத்தை செய்ய வச்சாங்க. ரேணுகா, சத்தம் போடாதீங்க. நீங்க செஞ்ச பாவத்துக்கு தான் நான் பலன் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். என் உடம்பு தீயில இருக்கிற மாதிரி நெருப்பா கொதிக்குது. என் தலையே வெடிக்கிற மாதிரி இருக்கு. என்னால தாங்க முடியல. கண்ணுல தீயோட பெரிய நாக்கோட நான் செஞ்ச பாவங்கள் என் ரத்தத்தை குடிக்க வருது. நீங்க இப்ப மல்லிகா மகாராணி கிட்ட மன்னிப்பு கேட்கலனா நான் இங்கே விழுந்து செத்து போயிடுவேன். கேளு, மன்னிப்பு கேளு. மல்லிகா மகாராணி கால்ல விழுந்து மன்னிப்பு கேளு. ஐயோ, அம்மாடி மல்லிகா, உனக்கு நான் நிறைய துரோகங்களை பண்ணிட்டேன். அதுக்கு நான் தண்டனையும் அனுபவிச்சுட்டேன். என்ன மன்னிச்சிடு. ஐயோ, என் தவற மன்னிச்சிடு. என் பொண்ணை எனக்கு உயிரோட தரணும். மன்னிச்சிடு. ரேணுகா, இங்க பாரு, உனக்கு ஒண்ணும் இல்ல. எந்த கெட்ட சக்தியாலையும் உன்னை ஒண்ணும் பண்ண முடியாதம்மா.